வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.30 சால்வ் x by x minus 1 plus x minus 1 by x equal to 2 into 1 by 2. எடுத்துக்காட்டு 3.30 தீர்க்க x by x minus 1 plus x minus 1 by x equal to 2 into 1 by 2. இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். x equal to the x by x minus 1 plus x minus 1 divided by x equal to 2 into 1 by 2. இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ புட் y ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லி நம்ம போடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் y ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ இதை வந்து 1 by y தான் சொல்லணும். ஓகேம்மா? இதில் வந்து போட்டு பாருங்களேன், ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படி தலைகீழியாக மறைச்சுமா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அப்படி தானம்மா வரும். ஓகேம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 by 2. இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 1 by 2 அப்படின்னாது கிராஸ், தட் இஸ் 2 கிராஸ் 2 4 4 + 1 5 5 by 2. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து 5 by 2. இப்போ 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இது வந்து எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவோம்லாமா. ஓகேவா? அது எடுக்கிறோம். ஓகேவா? இல்லைன்னா இந்த கிராஸ் குறுக்கு பெருக்கல் போடுவோம். தட் இஸ் y² + 1 டிவைடட் பை ஒய். இப்படி குறுக்கு பெருக்கல் கொண்டு வரலாம். ஓகேவாம்மா? ஏன்னா இந்த ஒய்யை வந்து கீழே 1 இருக்குது. ஓகேவே. இப்போ ஒய்யை வந்து குறுக்கு பெருக்கல் கொண்டு வரச்சுமா y² + 1 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு என்னது 5 by 2. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு y² + 1 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 5 by 2. இது வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் மூலம் பார்க்கலாமா. ஸோ 2 இன்ட்டு y² + 1 ஈக்குவல் டு 5y. So that implies 2y² + 2 equal to 5 by y. So that is 2y² + 2 இந்த சைடு வரைச்சுமே எழுது -5y = 0. இது வந்து நம்ம கரெக்ட் ஆர்டர் படி எழுதுவோமா. 2y² -5y + 2 = 0. ஓகேம்மா? இப்போ இந்த 5 எப்படி எழுதலாம்? 2y² -4y -y + 2 = 0. இந்த -5y வந்து என்ன சொல்லலாம், இப்படி -5y -4y -y ரெண்டையும் சேர்த்தா -5y. ஓகேவா? இப்போ பாருங்கள் 2y² -4y திஸ் அதுதான் -y + 2 = 0. இதில் வந்து 2y காமன் எடுப்போமா. ஸோ தட் இஸ் அப்போது 2y காமன் எடுத்து தட் இஸ் 2y² -2 பார்த்தீங்களா 2y² -4y. இப்போ பாருங்கள் இதிலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுப்போம். மைனஸ் எடுத்தால் y -2 = 0. ஸோ -y -of தட் இஸ் +2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் இங்கே பாருங்கள் y -2 அது வந்து வெளியே எடுத்தால் y -2 வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2y -1 = 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y -2 = 0. 2y -1 = 0. ஓகேவாம்மா? ஸோ இப்போ ஒய்யோட y = 2. இங்கே பாருங்கள் y = என்னது 1 by 2 அப்படி தானம்மா. இங்கே வந்து இங்கே போச்சுமே 1. ஸோ தட் இஸ் 1 by 2. மறுபடியும் உங்களுக்கு எழுது. ஸோ 2y = 1. ஸோ y = 1 by 2. இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு? நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? y = 2 அப்படி தானம்மா. y = 2 y = 1 by 2ன்னு சொல்லி 2 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேம்மா? இப்போ எழுதுமா y = 2. அடுத்து என்ன கிடச்சிருக்கு? y = 1 by 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? y = x by y என்ன சொன்ன x by x - 1 = 2. அப்போ இங்கே பாருங்கள் x = கிராஸ் 2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல். ஸோ
2 into x minus 1. So x equal to 2x minus 2 அப்படி தானம்மா. ஸோ இந்த சைடு கொண்டு எக்ஸ் equal to எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரச்சுமே மைனஸ் 2x ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ minus 2x plus x, that is minus x plus 2 equal to 0. So minus x equal to minus 2. So x equal to என்னது 2. ஓகேவாம்மா. தென் இங்கே பாருங்கள் y equal to 1 by 2. ஒய்யோட வேல்யூ என்னது x minus 1 equal to 1 by x minus 1 equal to 1 by 2. இப்போ குறுக்கு பெருக்கு மூலம் பெருக்குமா, x by x minus 1 equal to 1 by 2, the cross multiplication. So that is 2x equal to 1 into x minus 1. So 2x equal to x minus 1. So 2x இங்கே பாருங்கள், that is minus x, that is plus 1 equal to 0. 2xலேருந்து minus x கழிச்சா that is x plus 1 equal to 0. So x equal to minus 1. கண்டுபிடிச்சிட்டோமா ஆன்சர். பார்த்தீங்களாம்மா ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் வந்து மைனஸ் 1, எக்ஸ் வந்து 2. ஓகேம்மா. பார்த்தீங்களாம்மா இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 பை 2. பாருங்கள் என்ன செய்கிறோம், நம்ம புட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்கிறோம், ஒய்யோட வேல்யூ என்னது கண்டுபிடிக்கும். ஒய் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1 பை 2. அதுக்கு பிறகு அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 பை 2. இதை வந்து என்ன செய்கிறோம், ஒய்யில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செய்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட்டை எடுத்து மேக்ஸ் ஸ்டெப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவாம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கள். இமீடியட்டாக என்ன செய்வேன், 24 ஹவர்ஸில் என்ன செய்வேன், மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணி விடுவேன். தேவைப்பட்ட லைவ் கிளாஸ் 7 to 9 வந்து லைவ் கிளாஸுக்கும் நான் கண்டிப்பாக வரேம்மா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் எனக்கு மாணவர்களாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.